வெல்கம் பேக் டு எஸ்கே கப்பி ஃபார்ம். நம்ம ஃபார்மில் இப்போ பார்த்தாலும் கப்பீஸே ப்ரீட் பண்ணிட்டுருக்கோம். சரி பீட்டா ஃபிஷ் நம்ம ப்ரீட் பண்ணலாம் சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒரு பேர் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பிளாக் சம்பரை தான் வாங்கியிருக்கோம். இப்போ மேல் ஃபிஷ் பாருங்கள், இது வந்து ஃபீமேல் பிளாக் சம்பரை. ரெண்டுமே ஆல்ரெடி ப்ரீட் ஆன பேர் தான். அதனால் இப்போ திருப்பி நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டப் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஆல்ரெடி ஃபுல் ரெட் ஃப்ரைஸ் போட்டு வச்சுருந்தேன். அது அப்படியே பக்கத்தில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மேலேயும் ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ண உடனே எல்லாத்தையும் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் டப்பை. அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் சீட் மட்டும் எடுத்து போட்டு வச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் அதுக்கு தெரியும் சரி தான் பபுள் எஸ்கேட்னு சொல்லி போட்ட உடனே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான் என்னடா அதுன்னு. அப்படியே பார்த்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கே தெரிஞ்சிச்சு. ஒன் டே நைட் அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பையன் கொஞ்சம் செட் ஆகிட்டான். சரி ஃபீமேல் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபீமேலையும் ஷோகேஸ் டேங்கில் போட்டு உள்ளே ஆட் பண்ணி விட்டேன். அப்புறம் அது பார்த்தான். ஃபீமேலை பார்த்தோன்னே ஃப்ளாட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போயே தெரிஞ்சிச்சு கொஞ்சம் பையன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு. சரி நானும் ஓகேன்னு சொல்லி மேலே ஒரு நோட் புக் போட்டு கவர் பண்ணிட்டேன். அப்போ தான் பபுள்னஸ் உடையாமல் இருக்கும். ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தா பையன் பபுள்னஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி இது கரெக்டான டைம்னு சொல்லிட்டு ஃபீமேலையும் நானும் பொறுமையாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே டேங்க் மட்டும் சாய்ச்சி விட்டேன். அப்படியே அதுவாக வெளியே வந்துடுச்சு. ஃபீமேலை பார்த்தோன்னே பையனுக்கு பொறுமை தாங்கலை. உடனே துரத்த ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நானும் பார்த்துட்டே இருந்தேன். பையன் அது சண்டை கிண்டை போகிறான் நான். ஆனால் அந்தளவுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு நானும் விட்டு வந்துட்டேன். அப்புறம் நைட்டு போய் செக் பண்ணால் பையன் நிறைய பபுள்னஸ் கட்டி வச்சிருந்தான். அப்போயே கண்டுபிடிச்சிட்டேன் இன்றைக்குள்ள ப்ரீட் ஆகி எக்கும் லேப் பண்ணிவிடுவேன். சரி ரிசல்ட் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அப்புறம் இன்றைக்கி அவள் தான் டே 38 மீட் பண்ணலாம்.